ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங் இன் பைஆக்சியல் மெம்பர். அதாவது பெண்டிங் வந்து நடக்குது 2 ஆக்சிஸை பொறுத்து, எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் ஒய்ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் பெண்டிங் நடக்குது. ஆனால் செக்ஷன் வந்து அன்சிமெட்ரிக்கலாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஐ செக்ஷன், இது மாதிரி டி செக்ஷன்லாம் பார்த்துருப்போம். அது ஏதாவது ஒரு ஆக்சிஸை பொறுத்து நம்மளுக்கு சிமெட்ரிக்காக இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம அந்த பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு மூவ் பண்ணியிருப்போம். ஐயூ ஐவிவி அதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதில் ஐஎக்ஸ்ஒய் 0வாக இருந்திருக்கும் அந்த மாதிரி செக்ஷனில். பட் இந்த ஆங்கிள் செக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஐயூ ஐவிவி கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் அப்புறம் வந்து ஐஎக்ஸ்ஒய் இது 3மே கால்குலேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? அது 3 கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம ஐயூ ஐவிவி அந்த அப்ரோச்சில் வந்து கண்டுபிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டீடியஸாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டெப்பை யாராவது பார்த்துருந்தேன். இந்த புக்கு ராஜ்பன் புக்கில் இருக்குது ஆல்ரெடி. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தேன்னா ஓகே. இல்லைங்க சார், இப்போ நான் வந்து டேரெக்டாகவே நம்ம அந்த பிரின்சிபல் மோட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணாமல் டேரெக்டாகவே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மெத்தட்ஸை இந்த சம்மில் பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து டேரெக்டாக கொஞ்சம் ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக பெண்டிங்னா அதில் என்னென்ன ஆக்சிஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மொமெண்ட் ஆஃப் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஃபார்முலா, அதுக்கு கரெக்டாக ரிலேட்டடாக இருக்க எம்ஐ வேல்யூ எல்லாமே இப்போ கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். இது ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஜில் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போ ஒரு எல் செக்ஷனே வச்சுக்கலாம், ஆங்கிள் செக்ஷனே வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் செக்ஷன் ஓகே. இப்போ இதில் 2 ஆக்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு பேசிக்காக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, சிஜி இருக்கக்கூடிய எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஒய் பார் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒய்ஒய் ஆக்சிஸ். ஸோ கொஸ்டினில் வந்து சப்போஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம், ஒரு தீட்டான்ற ஆங்கிளில் லோடு அப்ளை ஆகுது, ஒய் அப்படின்ற லோடு டபிள்யூன்ற லோடு அப்ளை ஆகுது. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெர்டிக்கலாக அந்த ஒய்ஒய் ஆக்சிஸில் தான் வருது. ஓகேவா? பட் நான் அது காமனாக நான் சொல்கிறேன், ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி அப்ளை ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லோடு தான் வந்து பெண்டிங்கை க்ரியேட் பண்ண போது அபவுட் போத் ஆக்சிஸ். ஸோ வெர்டிக்கலாக இந்த டைரக்ஷனில் லோடை ரிசால்வ் பண்ண அப்படின்னா டபிள்யூ ஒய் ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. இப்போ அதோட லோடு என்ன வரும், டபிள்யூ காஸ் தீட்டான்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த ஆக்சிஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டபிள்யூ எக்ஸ் ஆக்சிஸுக்கு ரிசால்வ் பண்ணும்போது டபிள்யூ சைன் தீட்டான்னு வருது. ஓகேங்களா? இந்த டபிள்யூ ஒய்ன்றது மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து. ஓகே. ஸோ இந்த ஆக்சிஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ ஐஎக்ஸ்எக்ஸு. ஆனால் என்ன பெண்டிங் மொமெண்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது எம்ஒய்ன்ற பெண்டிங் மொமெண்ட் வருது. ரைட்டுங்களா? எம்ஒய். இப்போ இந்த லோடை பொறுத்து மேபி அது சிம்பிள் சப்போர்ட் இருந்தால் WL/4 பேஸ் அந்த சப்போர்ட் கண்டிஷனை பொறுத்து நம்ம அந்த பெண்டிங் மொமெண்ட் எடுக்கணும். WL/4 சப்போஸ் நான் 0.1 சிம்பிள் சப்போர்ட் எடுத்தேன், WYL/4 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த இது இருந்துச்சுன்னா எந்த ஆக்சிஸை பொறுத்து பெண்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் எந்த இனர்ஷியா வேல்யூ இங்கே இன்வால்வ் ஆகும், ஐஒய்ஒய் இன்வால்வ் ஆகும். ஆனால் மொமெண்ட் அபவுட் எந்த ஆக்சிஸை பொறுத்து பெண்டிங் மொமெண்ட் க்ரியேட் பண்ணுது, WXன்ற லோடு வந்து க்ரியேட் பண்ணுது மொமெண்ட் அபவுட் ஒய்ஒய்யை பொறுத்து. ஸோ அதுக்கு நேம் வந்து நான் MXன்னு கொடுக்குறேன். ஸோ WXL/4 இதில் ஒரு சின்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆக்சிஸ் தான் ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய். ஆனால் இப்போ எம்ஒய்ன்ற பெண்டிங் மொமெண்ட் எது க்ரியேட் பண்ணுது, WYன்ற லோடு. ஆனால் இது எந்த ஆக்சிஸை பொறுத்து பெண்ட் பண்ணுது, எம்ஒய்ன்ற பெண்டிங் மொமெண்ட் அபவுட் எக்ஸ்எக்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறு மாதிரி நொட்டேஷன் தான். பட் நான் இந்த சம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நொட்டேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? அபவுட் ஒய்ஒயை பொறுத்து டெவலப் பண்ணக்கூடிய பெண்டிங் மொமெண்ட்டுக்கு MXன்னு கொடுத்து WXL/4. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இதை ரிசால்வ் பண்ணுறதுல இப்போ இதில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக சம் ஃபார்முலாலாம் தேவைப்படும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதான் நம்மளுக்கு தேவை. சிக்மா அப்படின்னு ஒரு பராமீட்டர் தேவைப்படும். ஸ்ட்ரெஸ்ஸஸ் காமன் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அது ஒரு ஈக்குவேஷன் AX + BY அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். AX + BY. இதில் A அப்படின்ற ஒரு பராமீட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்ற பராமீட்டர் என்ன அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எழுதுறது. ஸோ அந்த இதுக்குரிய நான் இங்கே எழுதுறேன். A = MY பெண்டிங் மொமெண்ட் MY IXX மைனஸ் மீதி இருக்கிறது என்னது MX IXY டிவைடட் பை லாம்டா அப்படின்னு ஒரு பராமீட்டர். லாம்டானா ஒரு நோட்டேஷன் கொடுக்குறேன் வேறு ஃபார்முலாவுக்கு. அதேமாதிரி B அப்படின்னு இங்கே ஒரு லெட்டர் எழுதுகிறேன். Bனா என்னது, எக்ஸை பொறுத்து இருக்கா MX IYY மைனஸ் இது இருக்கிறது MY IXY டிவைடட் பை லாம்டா. ஸோ இது AB ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு.
கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு போதும். அதாவது ஐயூ ஐவிவி கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. இதில் டிடிஎஸாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த ஏபியை கால்குலேட் பண்ணால் வேலை முடிஞ்சது. இதில் ப்ளஸ் இந்த லேம்டானா என்ன சார் அப்படின்னு இருக்குல்ல, அந்த லேம்டா அப்படின்றது ஐஎக்ஸ்எக்ஸ் இன்ட்டு ஐஒய்ஒய் மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் ஹோல் ஸ்கொயர், இந்த ஒரு பேராமீட்டர் லேம்டான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் எதுக்கு ஃபார்முலா அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த XY அப்படின்றது நம்ம அந்த சிஜிலேருந்து அதோட லொக்கேஷன், சப்போஸ் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட லொக்கேஷன் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சப்போஸ் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது ப்ளஸ் எக்ஸ்னு சொல்லுவோமா, பாசிட்டிவ் டைரக்ஷனில் கீழே வரணும் மைனஸ் ஒய் டைரக்ஷன், அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா இது. அப்புறம் வந்து ரெண்டாவது நம்மளுக்கு தேவை வந்து அது நியூட்ரல் ஆக்சிஸோட லொக்கேஷன் தேவைப்படும். நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றதோட லொக்கேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறோம். tan பை, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ஈக்குவேஷன் பார்த்தா AX + BYன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் இதோட ஸ்லோப் எடுத்தோம்னா நம்ம மைனஸ் A/B அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். AB கால்குலேட் பண்ணிட்டா tan பை போட்டு இந்த பை வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த பை வேல்யூன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறது தான் அந்த பை. நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக் மைனஸ்லாம் அக்கௌண்ட் ஆகிடும். எப்போ ஆண்டி கிளாக் வைஸ் தான் எடுப்போம், எப்பவுமே ஆங்கிள் எடுத்தால் இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் வரனால அது கிளாக் வைஸ் அப்படியே ஆல்ரெடி மாறிக்கிறது. ஓகேவா, இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ், பொசிஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ரெண்டாவது. மூணாவது என்ன கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் இதை கேட்குறாங்க, ரைட்டா, டிஃப்ளெக்ஷன் அட் எக்ஸு டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் டைரக்ஷனுக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் டெல்டா எக்ஸ், ஒய் டைரக்ஷனுக்கு டீவியேஷன் டெல்டா ஒய், ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ போல் ஒரு கோஎஃபிஷியன் கே அப்படின்னு ஒரு கோஎஃபிஷியன், ஏன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் நம்ம L3/48 EI அந்த மாதிரி சம்திங் யூஸ் பண்ணோம்னா யூடிஎல் வேறு கண்டிஷனுக்கு நம்ம கேன்டிலிவர் பீம்னா L3/3 அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாயிண்ட் லோட் அப்படின்றனால WL3/48 EI அப்படின்ற போல் L3/48 அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் கே. ஸோ இதுக்கு வந்து என்ன சார் அப்படின்னா சிம்பிளாக WX IYY மைனஸ் WY, அதாவது எக்ஸுக்குன்னா யோசிச்சு பார்க்க புரியும் உங்களுக்கு, லாஜிக்கும் இருக்கும். எக்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா WX அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு உரிய இனர்ஷியா வேல்யூ என்னது IYY, WX IYY. இப்போ WYக்குன்றது IXY, அது கிராஸாக இருக்கிறது WXY வந்துடும், லாம்டா இந்த ஒரு பேராமீட்ரு. டெல்டா ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி கே WYY எடுத்தோம்னா அது WY இங்கே இருக்குது, அதுக்குரிய இனர்ஷியா என்னது IXX மைனஸ் இது வந்து WYK. இப்போ WX எடுத்தோம்னா WXY கிராஸ், அதாவது கிராஸாக இருக்கிறத மட்டும் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறத மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துருவோம், டிவைடட் பை லாம்டா. புரியுங்களா. WY எடுத்துட்டோம்னா அந்த அதுக்குரிய இனர்ஷியா ஆக்சிஸ் வந்து IXX. WX எடுத்துட்டோம்னா அதுக்குரிய இனர்ஷியா, அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க இனர்ஷியா ஆக்சிஸ் வந்து IYY. ஸோ அது ரெஸ்பெக்டிவாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணிப்போம், மற்றதாக இருக்குது மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா வந்துருச்சு அப்படின்னா ஸோ டோட்டல் ரிசல்ட் டெல்டா கண்டுபிடிக்கும். நம்ம என்ன பண்ணோம், டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஒய் ஹோல் ஸ்கொயர். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 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 கான்செப்ட் இருந்தால் போதும். பட் ஆனால் இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னங்க சார் தேவை அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருந்ததுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இது வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டோம்னா ஒரு சேனல் செக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு லோடு வந்து வெர்டிக்கல் இந்த ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஒய் டைரக்ஷன் லோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அபவுட் நம்மளுக்கு என்ன மட்டும் இருக்கும், MY மட்டும்தான் இருக்கும், MY அப்படின்ற பெண்டிங் மூமெண்ட் தான் இருக்கும். அபவுட் XX ஆக்சிஸை பொறுத்து XX ஆக்சிஸில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX. ஸோ இதில் MX இதில் இந்த ஆக்சிஸை பொறுத்து பெண்டிங் மூமெண்ட் கிடையாது, அதாவது MX கிடையாது, ஆனால் IYY இருக்கும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஏற்றப்பல இங்கே XX ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கும்போது ஏன்ற பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த பேராமீட்டரில் X இல்லைன்னா மற்ற பேராமீட்டரில் வந்துடும். ஸோ அதனால் அதில் Bன்ற பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். AB ரெண்டுமே கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா காமன் ஃபார்முலா எழுதிடலாம், AX + BY அப்படின்னு எழுதிடலாம். அந்த விஷயம் என்னென்னா அந்த AB கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா AB கால்குலேட் பண்ணுறது IXXன்னு தேவைப்படுது. எழுதியிருக்கோம்ல ஏக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம்.
IXXும் தேவைப்படுது, IYயும் தேவைப்படுது, அண்ட் IXYயும் தேவைப்படுது. அடுத்து கொடுத்துருக்க செக்ஷன் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இப்போ இந்த கொஸ்டின் நீ பார்த்தோன்னா அந்த லோடு வந்து கரெக்டாக ஒய்ஜி லைனில் பாஸ் ஆகுது, கரெக்டாக சிமெட்ரிக்காக பாஸ் ஆகிடுச்சு. கொடுத்துருக்க செக்ஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்குது, 80/80 ரெண்டு பக்கம் சிமெட்ரிக்காக இருக்கிறனால இதில் IXXும் IYYயும் சேம் தான். IXY மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும் மேஜராக. பட் ஓகே, இதெல்லாம் பேசிக்காக இஎம்மில் படிச்சிருக்கணும். இந்த சம்மில் இந்த இதுக்கு நிறைய எடுத்துருச்சு. ஸோ ஐடியா மட்டும் இதில் கொடுக்குறேன். பட் அடுத்த இதில் நம்ம அந்த சம் எப்படி போடுறது, அந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் ஆனால் இந்த மெத்தடில் போடும்போது ஃபார்முலா படிச்சுட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சம்ம ஈஸி. இந்த ஃபார்முலா லாஜிக் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ஏபி அந்த ஃபார்முலா இந்த லாஜிக் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் இது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த சம் எப்படி ஃபுல்லாக போடுறது அப்படின்னா அடுத்த இதில் பார்க்கலாம்.